அழிவு முடிவு செய்யப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ல அந்த உலகத்தை படைக்கின்ற பொழுதே இதை அழிக்கின்றது என்று முடிவு செய்துவிட்டான். அதனுடைய அழிவு அது முடிவு செய்யப்பட்ட ஒன்றுதான். அதை யாராலுமே தடுக்க முடியாது. அதுக்குரிய உபாயங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. யாருடைய சிந்தனையிலையும் அதை ஒதுக்கவும் முடியாது. அழிக்கின்ற உலகத்தை ஏன் அல்லாஹ் படைத்தான்? அதை அல்லாஹ்வே சொல்லுகின்றான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சோதிப்பதற்காக வேண்டி, அதில் யாரெல்லாம் நல்ல அமல்களை அழகிய முறையிலே செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தை படைத்து அதுக்கு ஒரு அழிவை எல்லாம் முடிவு செய்து வைத்திருக்கின்றான். மனிதர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா அவ்வாறு தான் அமைத்திருக்கின்றான். மரணம் முடிவு செய்யப்பட்ட ஹயாத்து தான் தரப்பட்டது. உயிரை பாதுகாக்கிறது என்பது உலகத்தில் யாருக்குமே அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இவருடைய உயிரை போகாமல் பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டமோ ஒரு முயற்சியோ ஒரு அறிவோ ஆற்றலோ அது கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது இருந்திருக்கும் என்றால் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச ஆண்டவர்கள் இருக்கிறார்களே, உலகத்து மன்னவர்கள், நம்ரூத், ஃபிரௌன், அவர்களை ஏதாவது செஞ்சு மரணிக்காமலே இருந்திருக்க பார்த்திருப்பார்கள். உலகத்தின் சகலதும் அவருடைய கையில் எல்லாம் கொடுத்து தானே இருந்தான். ஆனால் ஹயாத்து என்பது மரணம் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் உலக வாழ்க்கையை சொல்லுவதற்கு முன்னாலேயே மரணத்தை சொல்லித்தான் வாழ்க்கையை சொல்லுகிறான். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, ஹலக்கல் மௌத்த, மௌத்து முடிவு செய்யப்பட்ட ஹயாத்து தரப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் மரணத்தை மறந்து வாழுவதே ஒரு சாபக்கேடாகிவிடும். மரணத்தை மறந்து உலகத்தில் வாழ இயலாது. ஏன் யாருமே மரணத்தை வென்று உலகத்திலே வாழவும் முடியாது. ஆனால் மரணத்தை முன்னோக்கிய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது. அழிவை முன்னோக்கிய போக்கு இந்த உலகத்துக்குரியது. அதுக்கு மத்தியில் நம்ம என்ன இருக்கு சாதிக்கிறதுக்கு? எந்த ஒரு வினாடியும் மரணத்தை எதிர்கொள்கின்ற மனிதன் என்னத்தை சாதிக்க போறான்? எந்த ஒரு கட்டத்திலும் அழிவை முன்னோக்குகின்ற உலகத்தில் என்னதான் சாதிச்சு வெச்சிட்டு போகலாம்? சரி, இந்த உலகத்தின் சாதனை ஒன்று கிடையாது. உலகத்தில் செய்கின்ற சாதனை என்பது மறுமையை முன்னோக்கிய பயணம்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற பொழுது அவன் ஒரு மூமினாக சுவர்க்கவாதியாக வாழ்க்கையை முடிக்கிறான் என்றால் அதுதான் இந்த உலகத்தில் சாதனையாகிறது. இந்த உலகத்துடைய ஏமாற்றத்திலிருந்து தன்னை பாதுகாத்து நிரந்தரமான மறுமையின் வாழ்க்கைக்கு அவன் தன்னை முன்னோக்கி விட்டான் என்றால் அதுதான் இந்த உலகத்திலே செய்கின்ற சாதனையாக இருக்கின்றது. அல்லாஹ் அப்படி சில மனிதர்களை குர்ஆனில் புகழ்ந்து சொல்லுகிறான். சாதனையாளர்கள் உலகத்தில் வாழ்ந்து முடித்து போனவர்கள் அல்ல, பிறந்து இறந்து போனவர்கள் அல்ல, அடைந்து அனுபவித்து போனவர்கள் அல்ல, உலகத்தில் வாழ்ந்து சாதனை செய்தவர்கள். அவர்கள் எல்லாம் சொல்கிறான், ரிஜாலுன் ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய செஞ்ச உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள். உலகம் அவர்களோடு விளையாடவில்லை, அவர்கள் உலகத்தோடு விளையாடிட்டு போய்த்தார்கள். அவர்கள் நீங்க காணமென்றா எங்கேயோ மனிதர்களுடைய கண் பார்வைக்கப்படாத எங்கேயோ மறைவான இடத்தில் அபூர்வமாக எங்கேயோ அப்படி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொல்லி காணலாம். பஜார்லையும் காணலாம். அவர்களை பஜாரில் உள்ள சிலரை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ரிஜாலும் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஅன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத். அந்த சாதனையாளர்கள் இந்த பஜார்லையும் புழங்குகிறார்கள், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்கள். ஆனால் அவருடைய சாதனை என்ன தெரியுமா? அவருடைய கவனங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும்
ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் அவருடைய கவனங்கள் திரும்பவில்லை. உலகத்தோடு புலங்குகிறார்கள், அடைகிறார்கள். ஆனால் எங்களுடைய இலக்கு ஆகிரந்தான் என்ற போக்கிலே புகுந்தார்கள். இவர்கள் சாதனையாளர்கள். அந்த சாதனையுடைய அடிப்படை ரகசியம் ஒன்று. அந்த ரகசியம் இல்லை என்றால் சாதனை நடக்காது. என்ன ரகசியம்? யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். அவருடைய உள்ளத்தில் மறுமையை பற்றிய பயம் குடிகொண்டிருக்கிறது. மறுமையை பற்றிய வெறும் அறிவல்ல, மறுமையை பற்றிய தற்காலிக நினைவல்ல, மறுமையை ஏற்றுக்கொண்டதல்ல. சில மறுமையை ஏற்றுக்கொண்டு மறுமையை அறிஞ்சி மறுமையை பற்றி பேசி மறுமையை நினைத்து முடியவில்லை. அவருடைய பயம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. அந்த மறுமை எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு திடுக்குறை செய்யக்கூடியது, அதனுடைய பயம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. அதனால் உலகத்தில் அவர்கள் உலக வாழ்க்கையை ஓட்டுகின்ற பொழுது மறுமையோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டு மறுமையின் வெற்றியை வாழ்க்கையை இலட்சியமாக கொண்டு உலகத்திலே சாதனை செய்கின்றார்கள். சரி, மறுமையுடைய பயம் எப்படி இருக்கும்? அது வார்த்தைகள் சொல்லி விளங்க போற ஒன்றல்ல. பயம் என்று சொல்லுகிறோம். நாய்க்கும் பயந்தான், பாம்புக்கும் பயந்தான். வாகனம் ஓடிக்கொண்டு அடிவெட்டி விடுமோன்னு பயந்தான், இடறி விழுந்துருவோமேனும் பயந்தான். எல்லாத்துக்கும் பயம் தான் சொல்றது. சொல்ல மறுமையும் பயம், மௌத்துடைய பயம், நரகத்துடைய பயம், சொல்லொன்றுதான் பயம். எப்படி விளங்கிக் கொள்றது? அல்லாஹ் உலகத்தில் சில பயங்கரங்களை உண்டாக்கி உண்டாக்கி காட்டுகிறான். அதெல்லாம் சொல்ல இது சின்ன பயம். நீங்க இதை பிரமாண்டம் நினைக்கிறீங்களே, இது சிறுசி. உங்களுக்கு இருக்கிறது பயங்கரத்திலும் பயங்கரமான பெரும் பயங்கரம். இது சின்ன அழிவு, உங்களுக்கு இருக்கிறது பிரமாண்டமான அழிவு. இது சின்ன ஒரு தண்டனை, இருக்கிறது பிரமாண்டமான தண்டனை. சிறுசை பார்த்து அந்த பிரசை பெரிதும் பிரமாண்டமானதை நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். இது அணுவளவு என்றால் உங்களுக்கு வரை இருக்கின்றது மலையளவு உள்ளது. இந்த கடுகளவு இதை உங்களுக்கு தாங்க இயலாதா? இதை நினைச்சு கூட பார்க்க இயலாதா? அப்படின்றா இந்த கடுகளவை உங்களுக்கு மனசு தாங்கியதில்லை என்றால் மலையளவு என்ன தாங்கும்? அதான் சொல்லுவோம், ஒலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா துனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். பெரும் பெரும் தண்டனைகள், பெரும் பெரும் சோதனைகள், பெரும் பெரும் இழப்புகள் அது இல்லை. சின்ன சின்ன இழப்புகளை, சின்ன சின்ன சோதனைகளை உங்களுக்கு தான் அனுப்புகின்றோம். இப்போ நடந்த அனர்த்தம் ஒரு சின்ன ஒரு சோதனை, பெரிசில்லை. குர்ஆனுடைய பார்வை, குர்ஆனுடைய அந்த செய்தி எங்களுடைய பேப்பருடைய, ஃபேஸ்புக்குடைய, ஆக்களுடைய, எங்களுடைய பேச்சுடைய வெளிப்பாடு பெரும் சோதனை, பெரும் இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது எங்களுக்கு மத்தியில் உள்ளது. சரி, ஒன்று பெருசி சிறுசின்னு எப்படி உள்ளது? இந்த வீடு சிறுசா பெருசா எப்படி உள்ளது? ஒரு தடியை காட்டி இந்த தடி பெருசா சிறுசா, இந்த கையில் இருக்கிற தடி பெருசா சிறுசா, என்ன பதில் சொல்லுவா? சொல்ல ஒரு பொருளை சிறுசுன்னு சொல்ல இயலாது, பெருசுன்னு சொல்ல இயலாது. எப்ப சொல்லலாம்? இன்னும் ஒன்னோட ஒப்பிடக்கிறதான் சிறுசி பெருசுன்னு சொல்லலாம். இதை விட பெருசு இருந்தால் இது சிறுசாக இருக்கும், இதை விட சிறுசு இருந்தால் இது பெருசாக இருக்கும். மறுமையுடைய பயங்கரங்கள் நினைவில் இருந்தால் உலகமே அறிகிறது, சிறுசுதான் அது. மறுமை என்னென்று விளங்காத ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு புரஞ்சு போனது பெரியதொரு தாங்க முடியாத ஒரு சோதனையாக, ஒரு இழப்பாக இருக்கும். அதனால சொல்லுகிறான், உங்களை சின்ன சின்ன சோதனைகளை உலகத்தில் தருகிறோம். ஏன் தெரியுமா? இந்த கடுகளவு இல்லை இந்த இழப்புகளை வைத்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மலையளவு பெரிய நிலைமைகள் வர இருக்குது. அப்போது நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட மனோநிலை என்னவாயிருக்கும்? உங்களோட உள்ளம் என்ன பேசும்? அதுக்கு தேவையான போதுமான ஈமான் இருக்குதா என்று பாருங்கள்.
இந்த சின்ன சின்ன சோதனைகளிலே எங்க ஓடுவோம் மக்களுக்கு தெரியாது, எங்க ஒதுங்குவோம் என்று மக்களுக்கு தெரியாது, என்ன செய்யலாம் என்று தெரியாது. இந்த கடுகளவு சோதனையிலேயே ஒதுங்குமிடம் இல்லையே. மலையளவு சோதனை வந்தால் எங்க ஒதுங்க போறீங்க? லஅல்லஹும் யர்ஜூன். இந்த சோதனைகளை நீங்கள் ஒதுங்குமிடமாக அல்லாஹ்வை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். மலையளவு சோதனை வருகின்ற பொழுதும் அல்லாஹ் பக்கம் ஒதுங்குவது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். சில உலகத்தின் சோதனைகள் உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. பரீட்சை மண்டபம் என்று முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடாகிவிட்டால் அது திறந்த அன்றிலிருந்து பரீட்சை ஆரம்பமாகும். அந்த பரீட்சை மண்டபம் என்று போட் போட்டாச்சு, அரசாங்கம் முடிவு செஞ்சுட்டு இதுக்கு அப்புறம் அந்த களியாட்டம் நடக்குமா? அந்த ஒரு பொதுவான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா? கலை நிகழ்ச்சி நடக்குமா? நடக்க ஏழுமா? யார சொன்ன நம்பலாமா? பரீட்சை மண்டபம். ஆனால் இன்றைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி யார் நம்ப மாட்டான். அது பரீட்சை மண்டபம். அது கடைசி வரையிலையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேப்பர் பரீட்சை நடந்து கொண்டே இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மனித இனம் ஆரம்பிக்கப்பட்ட அன்றிலிருந்து இது பரீட்சை மண்டபம் தான். அதை இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து உலகத்தை சீராக்கி பிறகு அழிந்து போற காலம் வரையும் பரீட்சை மண்டபம் தான். சோதனையை தவிர இங்கே நடப்பது எதுவுமே கிடையாது. யாராவது சோதனை இல்லாமல் வாழுகின்ற ஒரு இடத்துக்கு போவோம் என்று முடிவு செய்தால், விஞ்ஞானியை சொல்றாங்க, இந்தியாவுக்கு இலங்கைக்கு அடுத்தடுத்த காலங்கள் பெரும் பெரும் பாதிப்புகள் வரலாம் என்று இந்த பௌதிக நிலைமை எங்களுக்கு சைக்கினை செய்கிறது. அப்ப என்ன செய்வோம்? எந்த நாட்டுக்கு போவோம்? எங்க போய் வாழுவோம்? எங்க வாழலாம்? முழு உலகத்திலேயும் அல்லாஹ் சோதனையை வச்சுத்தான் இருக்கிறான். கபருக்கு போனவர்களுக்கு மட்டும்தான் சோதனை இல்லை. சோதனை இல்லாமல் வாழணும் என்றால் அவசரமா கபருக்கு போகணும். ஆனால் கபரில் சோதனை இல்லை, அவருக்கு சுகம் இருக்கும் அல்லது தண்டனை இருக்கும். சரி, அதனால உலகத்திலே வாழ்க்கை சோதனை தான். உலகத்தை பார்க்கின்ற பார்வை தவறாக இருப்பதுதான் மனிதர்கள் வாழ்க்கையிலே விரக்தியை சுமந்து கொள்கின்றார்கள். ஒரு ஆள் இந்த கதிரையில் உட்கார்ந்து தூங்க போறார், தூங்குவோம் உட்கார்ந்தார். தூங்கலாம் தான், சும்மா கொஞ்சம் லேசா கண்ணையிடலாம். ஆனால் அது தூக்கத்துக்கு செய்யப்படலை. அதில் தூங்கி அவரோட உடம்புக்கு ராகத் கிடைக்காது. கொஞ்சம் தூங்கி எழுமனா இடுப்பு வலிக்கும், மேல் வலிக்கும், கை வலிக்கும். கதிரையில் தூங்குனது சரி, தூங்குவதற்கு கட்டில் செஞ்சிருக்குது. கட்டில தான் கையை காலை நிமித்து போட்டு ராகத்தா தூங்கலாம். கதிரை தூங்குவதற்குரியதல்ல, இருப்பதற்குரியது. காரணம் ஒரு மனிதன் யோசிக்கிறான், வேகமாக ஓடுதானே, இல்லை அதிவேகமாக ஓடுகிறானே. அப்படி என்றால் இந்த ஆத்தையும் கடக்கலாமா, பறப்போமே என்றால் அவர் எந்த கேரை போடுறது? அவர் சுத்தி ஓடி ஓடி பார்த்தா அது பறக்காது. ஏன் பறக்கிறதை செஞ்சது ஹெலிகாப்டர், விமானம். இந்த காரில் ஒரு பொருள் எதற்கு செய்யப்பட்டதோ அதை விளங்கி அந்த அறிவோடு அதை பார்க்க வேண்டும், மடத்தனமாக பார்க்கக்கூடாது. கதிரையை தூங்குகின்ற சாதனமாக பார்க்கின்ற மடத்தனம் இருக்கக்கூடாது. ஒரு காரை பறக்கின்ற ஒரு சாதனமாக கற்பனை செய்தால் ஏமாற்றம்தான். சரி, இந்த உலகத்தில் நான் சுகமாக வாழணும் என்ற மடத்தனமும் அதை விட மோசமானதுதான். அப்படி படைக்கலையே இந்த உலகத்தை. ஆபத்து இல்லாமல், சோதனை இல்லாமல், இழப்பில்லாமல், அழிவில்லாமல் நாம் நிம்மதியாக வாழணும் என்றால் அப்படியெல்லாம் உலகத்தை படைக்கவே இல்லையே. இந்த சிந்தனையே ஒரு மடத்தனமான சிந்தனை தான். அப்படி யாருக்குமே உலகத்தில் கிடைக்கவே இல்லை. ஒரு சோதனை இல்லாமல் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை இல்லாமல் வாழ வைக்கவில்லை. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப். ஜிப்ரீலை விடவும் அல்லாஹ் நெருக்கினான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வாரிங்க தூசினா மலைக்கு, இன்னக்க பிவாதில் முகத்தசி துவா, பரிசுத்தமான அந்த இடம், செருப்ப கலட்டுங்கன்னு சொன்னார்.
ஃபஹ்லஅன் அலைக், செருப்பை கலட்டிக்கிறான் பூமியில். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 7 வானத்துக்கு மேலே அரிசில செருப்பு கலட்டவே இல்லை. வந்து செருப்போடை வாங்கினார். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்தின் சோதனைகளை கொட்டப்பட்டவர்கள் மீது அதை பார்த்து கொண்டிருந்தான். உஹது யுத்தத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி முதுகில பள்ளத்தை அடி விழுகுது, பள்ளி ஷஹீதாகுது, 3 கல் எறியப்படுகிறது. எங்கே நிற்காங்க தெரியுமா? வலது பக்கம் ஜிப்ரீல், இடது பக்கம் மீகாயில். ஹஸரத் ரசூலுல்லாஹ் அவர்கள் உஹது களத்தில் அடி வாங்கின நேரத்தில், பல்லு பறந்த நேரத்தில், இரத்தம் வடிந்த நேரத்தில், உதடு கிழிஞ்ச நேரத்தில் வலது பக்கம் இருந்த ஜிப்ரீல், இடது பக்கம் இருந்த மீகாயில் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? ஏன் பாதுகாக்கலை? அப்ப என்னத்துக்கள் அனுப்பினார் 2 பேரையும்? அது ஜிப்ரீல் யார்? அவருடைய ஒரு இறக்கையை விரித்தாலே உலகம் மூடிடும். 600 இறக்கை இருக்கிறது. அவருடைய சக்தி என்ன? அந்த ஒரே ஒரு இறக்கையிலே நுனியால தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அந்த கூட்டத்தை அப்படியே பிரட்டினார்கள். ஒரு இறக்கையை முழுமையா பாவிக்கல, ஒரு இறக்கையிலே நுனியால்தான் அந்த பல கிராமங்கள் தூக்கி அப்படியே ரொட்டியை பிரட்டுவது போல வானத்துக்கிட்டவனு பிரட்டினார்கள். அங்க தூக்கத்தில் அந்த கோழிகள் கூவுன சத்தத்தை முதலாவது வானத்து மலக்கள் கேட்டார்கள். அதுதான் ஷாக்கடல், டெட்சி சொல்றேனே அதுதானே. அந்த சக்தியுள்ள ஜிப்ரீல் பக்கத்தில் இருக்கிறார். ஹஜ்ரத் மீகாயில் 7 கடலையும் ஒன்று சேர்த்து அவட தலையில வச்சா நாங்க ஒரு கரண்டி எண்ணெய் எங்க தலையில வச்சோமே அப்படி இருக்கும். எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்து கையில் எடுத்து தலையில வைக்கிறதானே, வலிதான் இல்லையே. அது மீகாயிலுடைய தலை 7 கடலும் எண்ணெயாக வைப்பது போல வலியாது. அவர் பக்கத்தில் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அனுப்பின வேலை மட்டும்தான் செய்வாங்க. மலக்களுடைய லட்சணமே ஏவுனதை மட்டும் செய்வது. அல்லாஹ் என்ன ஏவினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, பாதுகாப்பு போங்க, அவ்வளவுதான். உயிரை எடுக்க இயலாது, உடம்புக்கும் பாதுகாப்பு இல்லை, அது சொல்ல. உடம்புக்கு அவங்க எறியட்டும் அடிக்கட்டும், அதைக்கு பாதுகாப்பு அல்ல ஏவல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு உயிருக்கு ஆபத்து வர இயலாது. ஜிப்ரீல் மீகாயில் பக்கத்தில் இருக்கிறாங்க. உடம்புடைய ஆபத்துக்கு பாதுகாப்பு அல்லாஹ் ஏவல்ல. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹ் அடி வாங்குவதை பக்கத்தில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஏன் அப்படி? சோதனை இறங்குகின்ற இடம் உளம். அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உடம்பினால சோதனையை சுமந்துதான் ஆகணும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. இப்ப யார்தான் சோதனை இல்லாமல் வாழ இயலும்? அப்படி வாழ நினைப்பவர்கள் உலகத்தில விரக்தியை தவிர அடைவது ஒன்றுமே இல்லை. விரக்தி அடைந்துள்ளார்கள். ஓ, எனக்கு இப்படி நடந்துட்டே, நடந்திருக்க கூடாது, ஏன் நடந்தது, நடந்து விட்டுருக்க கூடாது, அப்படி நடந்து முடிந்ததை நடக்கக்கூடாது என்று சிந்தித்து அவர்கள் உள்ளத்தை இழந்து விடுவார்கள், வாழ்க்கையை இழந்து விடுவார்கள், மையத்தாக தான் வாழ்வார்கள், உணர்வில்லா பேசுவார்கள். திகனையில் நடந்த அனர்த்தம் தெரியும். ஒரு மனிதருடைய கடை அப்படியே எரிந்து விட்டது. பல லட்சம் ரூபாய்கள். பார்த்தா கடை எரிந்து சாம்பார் பொடி. வாழ்வே போய்விட்டதா? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொன்னார், வெறுங்கையோட பஜாருக்கு வந்தேன், கோடீஸ்வரனாக அல்லாஹ் மாற்றினான், இன்று என்னை வெறுங்கையாக அந்த அல்லாஹ் மாற்றிருக்கிறான். அவ்வளவுதான். அல்லாஹ் பிரட்டக்கூடியவன், பிரட்டி அடித்திருக்கிறான். நான் வெறுங்கையோட வந்தேன் இந்த பஜாருக்கு, ஒரு பெரும் கோடீஸ்வரனாக மாறினேன், அல்லாஹ் என்னை இன்று வெறுங்கையோடு ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய செயல் அப்படியே அல்லாஹ்கிட்டே ஒப்படைக்கிறாங்க. அவனுக்கு இவனுக்கெல்லாம் ஏசு இல்லை, அல்லாஹ்கிட்டே ஒப்படைச்சிருக்கான். சரி, பின்ன நிலைமை தெரியும். உதவிகள் செய்யப்பட்டது, பலருக்கும் கிடைத்தது. கிடைத்த உதவிகளை கொண்டு மீண்டும் வியாபாரத்தை ஆரம்பித்தார். ஒரு வருஷமாக அல்ல,
அடுத்த பெண்ணால் அவர் மிகப்பெரிய வியாபாரம் செய்தார். முந்தைய விடவும் செழிப்பான கடையாக அது மாறிவிட்டது. அல்லாஹ் செய்கிறான் என்று முடிவெடுத்தார். அல்லாஹ் திருப்பி அடுத்த பக்கம் திரட்டி காட்டினார். ஹிஜ்ரத் மிகப்பெரிய இழப்பு, அழிஞ்சு போகல, இழந்து போனது. அப்படியே இருக்குது அடுத்தாக்கள கையில். சஹாபாக்கள் மீண்டும் மக்கா வெற்றி கொண்டு போகின்றார்கள். என்னுடைய தோட்டம் அப்படியே இருக்குது, விட்டு போட்டு வந்தேன். அப்ப திரும்பியும் பார்க்கல, அடே இது இந்த தோட்டம் பாருங்களேன். இல்லை, அல்லாஹ்வுக்காக இழந்ததே விட்டாச்சு, அல்லாஹ் தருவான். மறுபக்கம் திரும்பிட்டு போனார்கள். சரி, அதனால் அல்லாஹ் சொல்கிறான், சின்ன சின்ன இழப்புக்களை உங்களுக்கு தந்து சோதிக்கிறோம், பேரிழப்புக்கள் உங்களுக்கு வர இருக்கின்றது. சரி, ஒரு மரத்தை நாங்கள் பிடுங்கணும்னா முதலாவது செய்கிற வேலை பழங்களை கொய்தெடுப்போம். அதுக்கு பின்னால சின்ன சின்ன கொப்புகளை வெட்டுவோம். பின்னால் துண்டு போட்டு பிறகு வேரோடு பிடுங்கி எடுப்போம். இந்த உலகம் அப்படித்தான் போகும். இந்த உலகத்தில் சிலர் சொன்னார்கள், சாலிங்க நெல்ல மக்கள் இந்த உலகத்தை விட்டு போவார்கள், அடுத்த மக்கள் போவார்கள். நெல்ல மக்கள் எல்லாம் உலகத்தில் பழங்களை மரத்திலிருந்து இந்த மரத்தை அழிக்க போகிறோம், இந்த பழங்களை கொய்து எடுப்பதை போல உலகத்தில் புறைக்கு சாலிகளை எல்லாம் உலகத்தில் வீத்துருவாங்க. எம்முடைய காலத்தில் உள்ள நாம் எத்தனை பெரியார்களை இழந்தோமோ அந்த இடத்துக்கு அடுத்தவர் இன்னும் வரல. தெரிஞ்சாங்களுக்கு தெரியும், அவர் மௌத்தா போனாரே, அந்த ஹஸ்ரத் மௌத்தா போனாரே, அந்த இடம் இப்பையும் காலிதான். அந்த பெரியார் இந்த உலகத்தோடு போனாரே, அந்த இடம் இப்பையும் காலிதான். இப்படியே எல்லாம் புறைக்கிறது போய் கடைசியாக இந்த உலகம் மனிதர்கள் மகா கெட்டவர்கள் மீதுதான் அழிவை சந்திக்கும். கெட்டவர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள். அப்படி புறைக்க எல்லாம் எடுத்துருவாங்க. அது நடக்கல, கந்துகள் வெட்டப்படுகிறது. இந்த உலகத்தில் எல்லாம் சின்ன சின்ன அழிவுகளை எல்லாம் ஏற்படுத்துவார், சின்ன சின்ன இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார். எப்படி நான் சொல்லலாம் சொன்னார்கள், கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். அதுக்கு பேரே சொல்லப்படும் சனத்து சலாசில். சனத்து சலாசில் சொல்லப்படுது பூமி அதிர்ச்சியுடைய வருடங்கள் என்று சொல்லப்படும். இந்த வருடங்களுடைய செய்தியே பூமி அதிர்ச்சி தான். இந்த வருடங்களுடைய செய்தியே பூமி அதிர்ச்சி தான், வேறு செய்தி கிடையாது. அந்த செய்தி அன்றைக்கு சொல்லியாச்சு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினால. இன்றைக்கு காணுகிறோம் அந்த செய்தி தெரியாதாக்கள் புதுசாக செய்தி வாசிக்கிறாங்க. இவர்கள் வாசிக்கிற செய்தி நமக்கு தேவையில்லை. எங்க அன்றைக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் விடிந்தெழுந்ததும் மக்கள் பேசிக்கொள்வார்கள், ஹுசைஃப பனு ஃபுலான், ஹுசைஃப தியார் ஃபுலான், இன்னாருடைய வீடு பூமிக்கு பெய்த்தே, இந்த ஊர் அப்படி ஊங்க பெய்த்தே என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள் என்று அன்றைக்கே ஸல்லல்லாஹு சொல்லிட்டார்கள். காலையின் செய்தி மக்கள் பேசுவார்கள், அந்த ஊர் பெய்த்தாமே மண்ணுக்குள்ள, இந்த வீடு பெய்த்தாமே, இந்த குடும்பம் அப்படியே இல்லையாமே என்று மக்கள் பேசுவார்கள் என்று அன்றைக்கே ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அது இன்றைக்கு காணுகின்றோம். அது நடக்கத்தானே வேணும். ஏன் நடக்கணும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடக்கும் என்றே நடக்கிறதான் சொல்லியிருக்கிறார்கள். சரி, பூமி புதையின்று போகும் மக்கள். இப்படி கந்து வெட்டின மாதிரி அந்த ஊரு போய், இந்த ஊரு போய், அந்த கிராம மண்ணுக்குள்ள போய், அப்படி போய் சொன்னார்கள், மரணம் எப்படி வரும் என்றால் அவர்களுடைய வீடு கபறுகள், அவருடைய வீடுகள் கபறுகளாக மாறிவிடும். யகூனு புயூத்துஹும் கபரா, அவருடைய வீடுகள் இருக்கிறே அதுதான் அவங்களுக்கு கபரு. ஜனாசா எடுக்க இயலாது. ஜனாசாவை எடுத்துக்கொண்டு கபரு தோண்டி அடக்க இயலாது என்பதான இன்றைய செய்தி. அப்ப கபர் அங்க அவங்களுக்கு அவர்கள் வீடுதான். இப்படியான மௌத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அன்றைக்கே சொல்லிட்டார்கள். அவர்கள் இருந்த தூங்குன வாழ்ந்த வீடுதான் அவர்களுடைய கபரு. இப்படியான மரணங்களை உலகம் சந்திக்கும் என்பதாக சொன்னார்கள். தன்னுடைய வீட்டையே கபராக ஆக்கிக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள்.
ஆனால் நாம் இந்த கபரையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைக்க வேண்டும், என்னுடைய வீடே கபராகிவிட்டால். அப்படி நடக்காது, நடந்ததுக்கு என்ன சொல்ல போறப்ப. சரி, உலகத்தில் என்ன நடந்தாலும் உலகம் சடவாதத்தில் அடிமையான, இயற்கைவாதத்துக்கு அடிமையான மக்கள் பேசுவார்கள், இயற்கை அனர்த்தம் என்று பேசுவார்கள். வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் வந்தது, அடிக்கப் போகுது என்று அன்று எல்லாரும் பதட்டத்தில் இருந்ததானே. பள்ளிகள் எல்லாம் அறிவித்தார்கள், மரத்துக்கு கீழே இருக்காதீர்கள், பழைய வீட்டில் இருக்காதீர்கள், பாதுகாப்பிடத்தை போங்கள் என்று. அப்படியான அனர்த்தத்தின் அடையாளம் இருந்தால் அறிவிக்கத்தான் வேணும், நடந்தா என்ன செய்கிற. ஆனால் பள்ளிகளில் வாசிக்கப்பட்டது மஸ்ஜிதுடைய தனித்துவத்தை இழந்த அறிவிப்புகள் சில இடங்களில் நடந்துச்சு. ஆபீஸிலிருந்து அப்படிதான் வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பள்ளியில் வாசிக்கிறோமே, இந்த பள்ளியில் வாசிக்கிற போது அதில் இணைக்க வேண்டும். அதனால் எல்லோருமே இஸ்திக்பார் செய்ய, இந்த தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க என்ற பள்ளிவாசலின் தனித்துவமான உணர்வு இணைக்கப்படாமலே வாசிக்கப்பட்டு போயிடுச்சு. அதில் முசீபத்து பிடிக்க ஆரம்பித்தது. இயற்கைவாதத்தின் அடிமைத்துவத்தின் வெளிப்பாடு வரக்கூடாது, ஈமானுடைய அந்த உணர்வின் வெளிப்பாடு வர வேண்டும். சில அறிவித்தல்கள் வந்தது, எல்லாருமே தஹஜ்ஜுத் தொழுங்க, 2 மணியா இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது, எல்லாரும் தொழுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க என்று சில இடங்களில் அப்படியான இந்த நிலைமைகளோட அமல்களை இணைத்தும் சில இடங்களில் சொல்லப்பட்டது. சரி, அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சரி, தாளமக்கம் வந்து போவல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், ஓமா யஅலமு ஜுனூத ரப்பிஹி இல்லாஹு. அல்லாஹ்வுடைய பட்டாளம் அது உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மா யஅலமு ஜுனூத ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய பட்டாளம். பட்டாளம் வந்ததே எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. பிறகு வந்தா என்ன செய்வீங்க? நாங்க விரட்டியா போனிச்சு, தாளமுக்கம் நாங்க விரட்டியா போனிச்சு, எல்லா மீடியாவிலையும் சுண்ணத்தாலியா திரும்பி போனிச்சு. வர வச்சது யாரு, போக வச்சது யார்? குர்ஆன் சொல்லுது, அது ரப்புடைய பட்டாளம். வமா யஅலமு ஜுனூத ரப்பிஹி இல்லாஹு. சரி, காற்று அல்லாஹ்வுடைய பட்டாளம். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் எதை முடிவெடுக்கிறானோ அதை தன்னுடைய பட்டாளமாக அனுப்பினான். நானே உலகத்தை ஆளுகின்ற ஆகப்பெரிய ஆண்டவன் என்று சொல்லி அடாவடித்தனம் செய்த அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அனுப்பினான் ஒரு பட்டாளம், ஒரு கொசு. அதை அல்லாஹ் பட்டாளம் என்று முடிவு செஞ்சான். அது மன்னனையே வீழ்த்தாட்டியது, ஒரே ஒரு கொசு. அது பறந்து வந்த கொசு அல்ல, சாட்டப்பட்ட கொசு. பறந்து வந்த கொசுண்டா கையால தட்டிதான் போய்த்திரும். சாட்டப்பட்ட கொசு அவரை சாகடிக்கும் வரையில போகாது. அல்லாஹ் கொசுவை வைத்து ஒரு மன்னனை நாசமாக்குவான். ஏன்? அது நாம காணுகின்ற பறக்கின்ற சும்மா சாதாரண கொசு அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை சுமந்து வந்த கொசு. அது மன்னனை விழுத்தாட்டியே தீரும், விழுத்தாட்டியது. அவருடைய வம்புத்தனத்தை அல்லாஹ் அடக்கி காட்டினார். ஆட்கூட்டத்தினர்கள் அவர்கள் அகங்காரம் பிடித்து ஆணவத்தோட அடாவடித்தனம் செய்தார்கள். மண் அசத்து மின்னா கூவா, எங்கள் அடிக்க ஏழுமா அங்க பார்ப்போம் அப்படிலாம் பேசினாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வள்ளம் அப்படி, பள்ளம் அப்படி, 70 முழம் உயரம். அப்படி எப்படி கட்சானாக்கள். அல்லாஹ் அவன பட்டாளத்தை அனுப்பினான். மலக்குகள் 1000 பேர் அல்ல, 1000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பல, காற்றை அனுப்பினான். சஹரஹ அலையும் சபஅ யாலின் வ ஸமானியத அய்யாம். 7 இரவுகளும் 8 பகல்களும் மூச்சு விடாமல் அடித்தது காற்று. முடிஞ்சதும் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் தராமின் பாக்கியா, பாருங்க பாபம், ஒரு ஆளாவது இருக்காண்டு பாருங்க, எங்கேயாவது மூளைக்குள்ள குந்திட்டு எங்கேயாவது தப்பிட்டு இருக்கிறானா? ஹல் தராமின் பாக்கியா, ஒரு ஆள் இருக்காண்டு எல்லாம் கேட்கிறான். ஒரு திறமை இல்லை. எங்க ஆக்கலாம்?
அவர்களெல்லாம் பார்ப்பீங்க. இப்ப மிக நெஞ்ச நிமித்தி கொண்டு நான் என்று பேசுகிறவர்கள் இப்ப அஜாசு நகரின் ஹாவியா வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட ஈச்சம் குத்திகளை போல பார்க்கிற இடமெல்லாம் சடலங்கள் கிடைக்கிறார்கள். மிகப்படி சூறாவளி அடிக்கதானே என்ன பார்த்தோம்? எல்லா இடமும் தென்னை மரம் விழுந்து கிடந்தது. 28ஆம் ஆண்டு சூறாவளியில எல்லா இடமும் தென்னை மரம் விழுந்து கிட்டது. அல்லாஹ் எல்லா இடமும் சடலங்கள் விழுந்து கிடக்கிறது, மரங்களை போல. ஏன் மரங்களை போல பெரிய ஆக்கள் தானே, அல்லாஹ் மரங்களை போல அடிச்சு விழுத்தாங்க. அல்லாவுடைய பட்டாளம் காற்று, அல்லாவுடைய காற்றை அல்லாஹ் பட்டாளமாக பாவித்தால் சாக வைக்கும் எல்லாரையும், நிக்கேலார் யாரும். இந்த காற்றை அல்லாஹ் ரிஸ்காக பாவித்தால் வாழ வைக்கும், மூச்சு விட்டு வாழுகிறோம். தண்ணீரை அல்லாஹ் ரிஸ்காக தந்தால் குடித்து வாழுகிறோம். சொல்லி தண்ணீர் தான் அழிவு. பிரச்சனை தெரியுமா? குடிக்க தண்ணீர் இல்லை என்று சொல்கிறார்கள். தண்ணிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. முதலாவது மாடி தண்ணி, 2வது மாடியில் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தண்ணி இல்லை. என்ன பிரச்சனை? எதால பிரச்சனை? தண்ணியால பிரச்சனை. தண்ணி அல்லாவுடைய பட்டாளம். அல்லாஹ் ரிஸ்காக முடிவு செஞ்சால் அது எங்களை வாழ வைக்கும், பட்டாளமாக முடிவைத்தால் அது சாக வைக்கும். முடிவு அல்லாவுடைய கையிலே இருக்குது. அதான் சொல்றான், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க இறங்கி ஊன் மீண்டு வாங்க. பிறகு அல்லாஹ் அடுத்தது ஒரு செய்தியை சொல்றான், ஓமன் அظلم ممن ذكر بآيات ربه ஓமன் அظلم ممن ذكر بآيات ربه. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே ஆயத்தா இயற்கை அனைத்தும் என்று எவனெல்லாம் இதை தட்டி கழிச்சு போறானோ, இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இந்த ஈமான் விளங்காத படுபாவிகளை நாங்கள் பழி வாங்குவோம், கவனமாயிருங்கன்னு சொல்றான். இதெல்லாம் இயற்கை அனைத்தும் அவங்களுக்கு சும்மா வந்ததா? ரப்புன்ற ஒன்று விளங்க இல்லையா? பின்னணி அல்லாவுடைய சக்தி விளங்க இல்லையா? எச்சரிக்கை விளங்க இல்லையா? அல்லாஹ் மற்றும் மீளனம் என்றது விளங்க இல்லையா? இன்னும் 5 நேரம் தொழ முடிவெடுக்க இல்லையா? இன்னும் ஆடால் பாடல் கூத்திலிருந்து தௌபா செய்ய இல்லையா? பொய்யும் புரட்டும் என்று வாழ்க்கையை நாசமாக்குற போக்கிலிருந்து தௌபாக்கு முடிவெடுக்க இல்லையா? இதெல்லாம் இப்படிதான் ஒவ்வொரு வருஷம் வரும் போவும். அப்படியா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் விளங்காத இந்த படுபாவிகளை நாம் பழி வாங்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப பழி வாங்குவான்? நினைத்தால் இன்றைக்கே பழி வாங்கியலும், அல்லது என்ன 10 வருஷத்துக்கு பின்னாலே பழி வாங்கியலும். அல்லாஹ் ஃபிரௌனை பழி வாங்கினான். எப்ப தெரியுமா? 40 வருஷத்துக்கு பிறகு பழி வாங்கினான். 40 வருஷம். நகாலல் ஆகிரத்தி வல் ஊலா, நான் ஓதுகிறோம் குர்ஆனை. அந்த ஃபிரௌனை பிடிச்சு விட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த பிடிக்கிற இந்த கடலுக்குள்ள ஆள் அப்படியே அமர்த்தி எவ்வளவு அல்லாஹ் அவரை கடல்ல தாட்டினான்டா அவனுக்கு விளையிச்சு ஏலாது, முழு சக்தியும் வைத்து அப்ப சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். ஏற்கனவே என்ன சொன்ன தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னால சபையை பார்த்து சொன்னால், மாலி அராக்கிம் இலாஹன் கைரி. சபையை பார்த்து ஒரு விருமாப்போட பெருமையோட, எந்த கையில பணம், எந்த கையில சொத்து, எந்த கையில ஆட்சி, எனக்கு கீழே எல்லாரும் தலை குனிஞ்சி ஒருவனை மாறி பேச மாட்டானவள். ஏன்? அவ்வளவு பெரிய அட்டகாசம் செய்யக்கூடியவன், அதனால ஒருத்தர் பேச மாட்டாங்க. அதெல்லாம் பாவிச்சு அவர் சொன்னார், அவங்களுக்கு தெரியுமா என்ன தவிர இன்னும் ஒரு ஆண்டவன் உலகத்தில் இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். யாரு சொல்ல போறான்? தெரிய இந்த மடையனத்தோட பேசினா எண்ணங்களை நாசமாகி போட்டுருவான். எல்லாரும் சும்மா மௌனமா இருந்தான். 40 வருஷம் பார்த்தா ஒரு எதிர்ப்பு வரல, மாற்றுக்கிறது வரல. 40 வருஷத்துக்கு பின்னால தலக்கட மேல போய் இப்ப சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். இந்த 40 வருஷம் அல்லாஹ் பார்த்துட்டு ஆனா ரப்புக்கும் ஆலா சொல்லிட்டாரு. இப்ப அல்லாஹ் நீ யார் நான் யார்னு எல்லாம் காட்டினான். இப்ப ஃபிரௌன் பிணங்கினான். ஓ எல்லாமே ஏமாற்றம்தான், ஏமாற்றம்தான். ஆமந்து நான் ஈமான் கொண்டேன். இந்த பனிசுராகளே எந்த நாயனை அல்லாஹ் என்று சொல்லி ரப்பு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்களோ, மூசாவும் கூட நானும் ஏற்றுக்கொண்டு மூசா கூட போகிறேன் முடிவெடுத்த. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் நான் உக்கத அசைத்தமின் கபல், இப்பையா இப்பையா இப்பையலாது நல்லா சொல்றார். இவ்வளவு காலமும் சுதந்திரம் இருந்தது, சுகமாயிருந்தாய், சுதந்திரமாயிருந்தாய். அந்த நேரத்தில் ஹக்கு விலங்கல்ல, ரப்பு விலங்கல்ல, மாட்டுப்பட்டு 0 ஆனதுக்கு பின்னால இப்ப சரி வராது நல்லா சொல்றான்.
எப்போ சரி வராது, ஏற்றுக்கொள்ளாது. சரி, சுதந்திரமாக வாழுகிறோம், சோதனைகள் தப்பி விட்டோம் என்ற முடிவு, இந்த கட்டித்தனத்தால் தப்பி விட்டோமா? அவங்க மாட்டிக்கொண்டாங்களா? அவங்கள மாட்டிக்கொண்டாங்களா? பதுரையில் மாட்டிக்கொண்டாங்களா? அக்ரூனில் மாட்டிக்கொண்டாங்களா? மாவனத்தில் மாட்டிக்கொண்டாங்களா? நாங்கள் தப்பிக்கொண்டோமா? எங்கிட்ட கட்டிட்டனமா? அல்லாஹ் சொல்ல அல்லஹும் யர்ஜூன் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, சோதனைகள் வந்து அழிந்து வைத்து அப்ப யாரு மீள்றது? அல்லஹும் யர்ஜூன் யாரு சொல்ற? மீதமுள்ளாக்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் நடந்ததை பார்த்து எல்லாம் பக்கம் மீள வேண்டும். அந்த நடந்தது எனக்கு இருந்தால், எந்த வீடு கீழே போயிருந்தால், நாணம் மகப்பட்டிருந்தால், வந்த தாளமுக்கம் சூறாவளி இங்க அடிச்சிருந்தால், எங்களை அணைக்கட்டுகள் திறந்து வெள்ளம் இங்க பாஞ்சிருந்தால், எங்க வீட்டுக்கு மேலான தண்ணி தானே, யாரை கட்டிட்ட நமது? அல்லாஹ் யர்ஜூன் நடந்ததை பார்த்து இருப்பவர்கள் மீளுங்கள் அல்லாஹ்வின் பக்கம். இதெல்லாம் நீங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆயத் என்று சொல்லப்படுகின்ற பொழுது மனசுக்கு எடுக்காமலுக்கு நீங்க மாறு செஞ்சு போவீங்க என்றா இன்னா மினல் முஜ்ரிமீன முந்தகிமூன், நீங்க எல்லாம் படுபாவிகள். ஆயத் என்று விளங்குங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று விளங்குங்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லப்பட்டால் மனசு கேடுங்கள், எடுக்கல நீங்க இன்னா மினல் முஜ்ரிமீன முந்தகிமூன், நாங்க விட்டு கொண்டிருக்க மாட்டோம், பள்ளி வாங்குவோம்னு அல்லாஹ் சொல்றான். சரி, அல்லாஹ் பழி வாங்கினால் யாரால் என்ன செய்யணும்? ஃபிரௌனை அல்லாஹ் பழி வாங்கிட்டான், நம்ரூதை அல்லாஹ் பழி வாங்கினான், பெரும் பெரும் சக்தி வாய்ந்த கூட்டத்தை பழி வாங்கினான். சமூக கூட்டம் வந்து அவங்க பெருமை அடிச்சாங்க, மலைகளை குடைஞ்சி அதுக்குள்ள வீட மாளிகை அமைச்சார்கள். அப்படி சக்தி எல்லாம் கொடுத்திருந்தான். மலைகளை உடைச்சித்தான் இன்றைக்கு மாளிகை கட்டுறோம். இன்றைய டெக்னாலஜி மலையை உடைச்சி மாளிகை, அது அவங்களுடைய டெக்னாலஜி அப்படி அல்ல. மலைகளை உடைக்காமல் மாளிகை கட்டுவது எப்படி இருக்கும்? இது மலையை உடைச்சி வந்த மாளிகை, அவ்வளவு உறுதி இல்லை, அசைஞ்சா உடைந்துரும். அது மலையே மாளிகையாக மாற்றுகின்ற டெக்னாலஜி அவருக்கு இருந்தது. அவர்கள் பெருமை அடித்தார்கள், காத்து வந்து என்ன எங்கட வீட்டை தூக்குமா? மலையில் மலைக்கு மேல வீடு இல்லை, மலையே வீடு, காத்தால ஏழுமான்னு யோசிச்சாங்க. காத்து அவங்களுக்கு, அவங்களுக்கு காத்து இல்லை. அல்லாஹ் அனுப்பின பட்டாளம் என்ன தெரியுமா? சத்தம் என்ற பட்டாளத்தை அனுப்பினான். இல்லா சைஹத்தும் வாஹிதா, ஒரு சத்தம் தான், விடிய விடிய சத்தம் இல்லை. இல்லா சைஹத்தும் வாஹிதா, அவங்க எல்லாம் பட்டாளம் அனுப்பினான். என்ன பட்டாளம்? ஒரு சத்தம், ஒரு மலக்கையில் அனுப்பினான். அவர் வந்து இந்த சத்தம் போட்டார், சவிப்பறை வடிக்கு பறந்து அப்படியே எல்லோருமே செத்த பிணங்களாக மாறிவிட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நபியே, இந்த இவர்களுக்கெல்லாம் நடந்த செய்தியை சொல்லி காட்டுங்க, இவங்களுக்கு படலையா இவர்களை பழி வாங்குவோம். இப்ப எங்கட காலம் அதையெல்லாம் மொத்தமாக சேர்ந்து எங்களுக்கு சொல்லப்படுகிறது, படலையா அடுத்தது பழி வாங்கப்படும் என்பதை தவிர வேறு செய்தியே கிடையாது. எனவே சொல்றேன், நாம் வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். அதில் ஒரு கட்டம்தான் உலகத்துடைய வாழ்க்கை. உலக வாழ்க்கைக்கு பல கட்டங்கள், ஆனால் வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அல்ல. அப்படி நினைப்பவர்கள் தான் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிறந்ததிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பித்து மரணத்தோட வாழ்க்கை முடிவதை எமக்கல்ல, விலங்குகளுக்கு இருக்கலாம். இந்த விலங்குகள் பிறப்பதற்கு முன்னால் ஒரு சரித்திரம் கிடையாது. எங்க மாடு குட்டி போடுகி, இன்றைக்கு குட்டி போடுகி, இந்த மாட்டுக்குட்டியுடைய முந்தைய வரலாறு என்ன அப்படி ஒன்று இருக்கா? இந்த மாடு செத்து விட்டது, இங்க பிந்திய நிலைமை என்ன? அப்படியெல்லாம் பேசுறது பெருசா ஒன்று இல்லை. ஒன்று வரும் மறுமையில் அல்லாஹ் எழுப்பி அவங்களை சமனாக்கி முடிச்சிருவாங்க. ஆனால் எங்களுக்கு வரலாறு இருக்குது. நாம் இன்றைக்கு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னால் வரலாறு என்ன? ஆழமுணர்வாகவே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உடம்பில்லாமல் உயிரோடு வாழ்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை சந்தித்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்கள் ரூஹோட பேசியிருக்கிறான். அந்த பேசின ரகசியம்தான் வாழ்க்கையின் அடிப்படை. அது இரண்டாவது சந்திப்பை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையுடைய சுருக்கம் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள இரண்டு சந்திப்புகள் தான். முதலாவது சந்திப்பில் அல்லாஹ் அவன் யார் என்று அறிமுகப்படுத்தினான். இரண்டாவது சந்திப்பிலே நான் யார் என்று அல்லாஹ்வுக்கு அறிமுகப்படுத்தினான். அவ்வளவுதான் விஷயம். முதலாவது சந்திப்பு ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் அவன் யார், நான் தான் உடைய ரப்பு என்று அறிமுகப்படுத்தினார்.
இரண்டாவது அல்லாஹ்வுடைய சந்திப்பு இருக்கிறே, உலகத்தை விட்டு கடந்து கபருக்குள்ள போய் பிறவி எழும்பி மஹ்ஷருக்கு போய் அல்லாஹ்வை சந்திப்போமே. அப்போ ஒவ்வொரு ஆக்களும் நீங்க யாருன்னு அல்லாஹ்வை காட்டணும். நீங்க யார்? அல்லாஹ்வை மறுத்தவர்களா, மறந்தவர்களா, நன்றி கெட்டவர்களா? அடிமைத்துவத்தை தன்னுடைய லட்சணமாக கொண்டு வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்திருக்கிறார்களா? நீங்க யாருன்னு அல்லாஹ்வுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதுக்குரிய ஒரு ஏற்பாடு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. நான் யார் என்று அல்லாஹ்வுக்கு எப்படி அறிமுகப்படுத்துவது? என்னை எப்படி உண்டாக்கிக் கொள்வது? அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னை சமர்ப்பிப்பதற்கு நான் எனக்குள்ள எண்ணத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த முழுமையான வழிகாட்டல் தான் தீன். குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் சொல்லுகிறது. மக்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள், படிப்பது கிடையாது. ஏன் படிக்கிறது வேற வேற என்று நினைத்துக் கொண்டு குர்ஆன் ஓதியாச்சு மூடியாச்சு வருகிறார்கள். சரி, குர்ஆன் ஓதனும், படிக்கணும், வாழணும். என்ன வாழணும்? அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னை ஒப்படைப்பதற்கு என்னை எப்படி நான் சீராக்கிக் கொள்ளணும். அந்த வாழ்க்கையை நாம் அடைஞ்சு கொள்வது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்குது. எனவே நடந்த நிகழ்வுகள் படிப்பினைக்குரியது. ஆகிய பின்னால 2 விடயங்களை பொறுப்பு. நாம் எங்களை திருத்திக் கொள்வது, அடுத்தது மக்களுக்கு, அதில் சிக்குண்ட மக்களுக்கு எங்களால் உள்ள உதவிகளை செய்வது. அல்லாத சமூகத்தில் பல்வேறுபட்ட நிலைமைகள் மக்களை எல்லாம் படைத்திருக்கிறார். சமனாக படைக்கல. சிலருக்கு செல்வம் கூட கொடுத்திருக்கிறார், சிலருக்கு அறிவை கூட கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஒரு விளக்கத்தை கூட கொடுத்திருக்கிறார், சிலருக்கு சில ஆற்றல்களை, ஆளுமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறான்? இன்ன லில்லாஹி அக்வாமன் இஹ்தஸஹும் பின்னிஅம் லிமனாஃபில் இபாத். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மனிதர்களில் சிலரை குறிப்பாக எடுத்து விசேஷமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் சமூகத்தின் நலனுக்காக வேண்டி. இவ்வளவு பெரிய செல்வம் நீங்க 4 பேரும் வாழ்றதுக்கு அல்ல, நானும் மனைவி 2 பிள்ளைக்கும் இவ்வளவு பெரிய செல்வம் தேவையில்லை. அப்ப என்னத்துக்கு? இல்ல, சமூகத்துக்குரிய பங்கு இருக்கிறது. உங்களுக்கு அறிவோ நீ மட்டும் தனியா வாழ்வதற்குரியதல்ல, பிரமாண்டமான சமூகம் இருக்குது. யாரெல்லாம் தனக்கு தந்த விசேடமான ஞாபகத்துக்கள், செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், அதிகாரங்களாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அறிவு விளக்கமாக இருக்கலாம், ஆற்றல்கள் ஆளுமைகளாக இருக்கலாம், இவைகளெல்லாம் சமூகத்துக்கு யாரை பயன்படுத்துகின்றார்களோ யுகிர்ரும் மாதாமு பியா, அவர்கள் சமூக மேம்பாட்டுக்காக வேண்டி அவைகளை பயன்படுத்தினால் நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் அவர்களை முடிவு செய்து அதே ஞாபகத்தில் அவர்களை நிலைப்படுத்துவார். அவர்கள் சமூகத்துக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அது எந்த நான் என்ற சுயநலத்துடன் வாழுகிறார்கள். சமூகத்துடைய தேவையை கணக்கெடுக்காமல், வல்லலுற மக்களுக்கு ஆறுதலுக்கு தனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை பயன்படுத்தாமல் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ நஸஅஹா அன்ஹும், அல்லாஹ் அவரை பிடுங்கி எடுப்பான், வேரோடு பிடுங்கி எடுப்பான். கொஞ்சம் கொடுங்க தான் சொல்லப்படுகிறது, கொடுக்க இல்லையா அல்லாஹ் மொத்தமாகவே கலந்து போற ஒரு சோதனையை உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு தரப்பட்ட இந்த நியாமத்துகளை வேறொரு கூட்டத்துக்கெல்லாம் கொடுத்துருவான். அதனால சமூக தேவை ஏற்படுகின்ற பொழுதோ தன்னால் என்ன செய்ய இயலுமோ சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆகவே இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. படிப்பினை பெற்று ஈமான் நம்மளோட சொந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நிலைமைகளை பார்த்து என்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய இயலுமோ உதவி விவகாரங்களை செய்ய வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா எப்படி நெக்கட்டான நிலைமைகளில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களாக அங்கள் அனைவரையும் அல்ல ஆக்கி வைப்பனாக. யாழங்களை பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நிலைமையை சீராக்கி தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த அனர்த்தங்களை சோதனைகளில் உயிர்களை இழந்து விட்டார்களோ, உன்னிடத்திலே வந்து விட்டார்களோ, யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து நலவுகளையும் கபூல் செய்து சுகாதாக்களாக நீ அவர்களை உயர்த்தி விடுவாயாக. இந்த குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கி விடுவாயாக. யாரெல்லாம் நிற்கதிக்குள்ளாகி தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அஸ்பாபுகளை நீ சீரமைக்கக்கூடியவன், அஸ்பாபுகளை உண்டாக்கக்கூடியவன். அவருடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் சீரமைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமைகளை நீ உண்டாக்கி விடுவாயாக, கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையால் சீராக்கி தந்தருவாயாக. உன்னை சந்திக்கிற நேரத்தில் நீ சலாம் சொல்லி வரவேற்கின்ற உண்மையான நிலையார்களாக எங்கள் அனைவரை ஆக்கி வைப்பாயாக.